ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் மட்டன் கோலா உருண்டை தான் செய்ய போறேன். அதுவும் உருண்டை கொஞ்சம் கூட உடையாம கரைஞ்சும் போகாம நல்லா முழுசு முழுசா இருக்கும். நம்ம எப்படி நம்ம குழம்புல போடுறோமோ அதே மாதிரி முழுசு முழுசா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு முழுசு முழுசா இருக்குதுன்ட்டு. நான் கோலா உருண்டை குழம்பு ரெண்டு விதமா செஞ்சு காட்ட போறேன். இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா, நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க உருண்டை குழம்பு செஞ்சதே இல்லை அப்படின்றவங்க அந்த செகண்ட் மெத்தட் கூட ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை நாங்க குஃப்தா சால்னா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு கோலா உருண்டை அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இந்த கோலா உருண்டை குழம்பு உடையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு மெத்தடும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாதான் உருண்டை உடையாம வரும். அதே மாதிரி அளவுகளும் சரியா இருக்கணும். நீங்க மாத்தி மாத்தி போட்டீங்கன்னாலும் உருண்டை உடைஞ்சு போயிடும். மசாலாவும் கரெக்டான அளவுகள்ல எடுக்கணும். அதே மாதிரி அந்த உருண்டை பிடிக்கிறதும் கரெக்டா பிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் குழம்புக்கு 1/2 முடி தேங்காயும் 1 ஸ்பூன் கசகசாவும் நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஈரம் இல்லாத ஜார்ல 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கசகசா நல்லா பொடியா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜார்ல 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை நீங்க தட்டையும் எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல குறவரப்பா இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். எதுலையுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லாமே தண்ணி சேர்க்காம தான் இருக்கணும். 300 கிராம் அளவுக்கு மட்டன் நான் மிக்சி ஜார்ல தான் போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 முடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பொடி, இது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம அரைச்சு வச்சிருக்கணும். இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து பிசைச்சுக்கலாம். கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாம ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல தான் நம்ம போட்டிருக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அழுத்தி பிசையணும். அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறம் நான் இருக்கிற மீதி எல்லா பொடியும் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசையணும். ஆனா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அது ஒண்ணுதான். தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொலவலன்னு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சுட்டு கையில எண்ணெய் கொஞ்சமா தடவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா டைட்டா பிடிக்கணும். அப்பதான் சீக்கிரம் கரைஞ்சு போகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். நம்ம 1க்கு 2 சும்மா லேசா பிடிச்சோம் அப்படின்னா குழம்புக்குள்ள போட்டதுமே கரைஞ்சிடும். அதனால நல்லா டைட்டா அழுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சுக்கோங்க. சின்னதா வேணும்னா சின்னதா கூட பிடிச்சுக்கலாம். இதுதான் நார்மல் சைஸ். இதை விட சின்னதா பிடிச்சா சாப்பிட்றதுக்கும் பார்த்தா சின்னதா இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ்ல பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா பிடிக்கணும். அதுதான் நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு டைட்டா பிடிக்கணும். அப்பதான் டக்குன்னு உடஞ்சு போகாம இருக்கும். எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவை எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு கம்மியா தான் சேர்க்கணும். அதிகமா சேர்க்கக்கூடாது. நான் சேர்த்துருக்கிற பொட்டுக்கடலையோட அளவு பார்த்தீங்கன்னா 75 கிராம். கப்புல பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு. கறி பார்த்தீங்கன்னா 300 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. அதிகமா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா வெறும் கறியே இருக்காது. அது பாத்தீங்கன்னா வெறும் மாவு மாதிரி உருண்டையா இருக்கும். அதனால கொஞ்சமா தான் சேர்க்கணும். கடையில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஒரு 4ல இருந்து 5 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா பொடியா தான் கட் பண்ணணும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், இது 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எண்ணெய் வேணுங்கிறப்ப நம்ம ஊத்திக்கலாம் அப்பப்ப. நான் இப்ப கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதும் காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கிற மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் தான். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் நார்மலா இருக்கணும். கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கிரேவி டேஸ்ட் இருக்காது.
கூடவே கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எண்ணெயில வதக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இது சரியா தான் இருக்குது. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிருக்கணும். அப்பதான் வந்து கிரேவி நல்லா திக்கா வர்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த திரியா இருக்கக்கூடாது, நல்லா நைஸா இருக்கணும். நான் அரை முடி தேங்காய் அரைச்சிருக்கிறேன். அதே பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி அலாசி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா வந்து கலக்கி விட்டோம் அப்படின்னா தான் கொதிச்சு வந்தா வந்து நல்லா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும், உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம வந்து மறுபடியும் வந்து பழுத்த தக்காளி ஒன்று வந்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜார்ல மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலாசி அதையுமே ஊற்றி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க, அதிகமா ஊத்திடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம சேர்த்திருக்கிற மசாலா வந்து தண்ணி அதிகமா சேர்த்தாலும் வந்து மசாலா பத்தாம போயிடும். அதனால அளவா தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிட்டு இந்த சமயத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாமே வந்து சரியா தான் இருக்குது. நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி இதனுடைய பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. இதனுடைய எல்லா பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறம் வந்து குழம்பு இன்னும் வந்து நல்லா ருசியா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். நல்லா கொதிச்சு கிரேவி திக்காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம். உருண்டை சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அடுப்பை சிம்மில வச்சுக்கணும். நல்லா வந்து கிரேவி கொதிச்சிருச்சு. உருண்டை வந்து ஒவ்வொன்றா தான் போடணும். அதே மாதிரி உருண்டை குழம்பு செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. உருண்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து மெதுவாக தான் போடணும். அதே மாதிரி தள்ளி தள்ளி போடணும். ஒட்டுக்கா வந்து அப்படியே வந்து எடுத்து கொட்டிடக்கூடாது. அடுப்பை ரொம்பவுமே சிம்பிளா தான் வச்சிருக்கணும். அதிகமா நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். அதிகமா நம்ம எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா உருண்டை வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையை வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 5-6 உருண்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உருண்டையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்கா போட்டீங்க அப்படின்னா கிளறி கொடுக்கறதுக்கு, அதாவது எடுத்து விடுறதுக்கும் இடம் இருக்காது, உடஞ்சும் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உருண்டையை வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து 5 நிமிஷம் விட்டு வந்து உருண்டையை சேர்த்துக்கோங்க. உருண்டை சேர்த்ததும் வந்து நீங்க வந்து கிளறி கொடுத்துடக்கூடாது. நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறோமோ சேம் அதே மாதிரி தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இது வந்து நான் லோ ஃப்ளேம்ல தான் இது வரைக்குமே வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க உருண்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. எந்த அளவுக்கு உடையாம முழுசா இருக்குதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். குழம்பு வந்து சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. குஃப்தா கிரேவி, குஃப்தா சால்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அப்படியே மேல தூவி விட்டுருலாங்க. அருமையான வாசனை, சூப்பரா நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு. ஆனா லோ ஃப்ளேம்ல தான் இருக்குது. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா எப்பவும் போல நம்ம வந்து ஆவியில வேக வச்சு எடுக்கிறதா. மீதி கொஞ்சம் உருண்டை இருந்துச்சு, அதை நான் வந்து இட்லி பாத்திரத்துல ஆவியில தான் வேக வைக்கிறேன். ஒரு 3/4 வாசிக்கு வெந்தா போதும், முழுசா வேகணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம், கிரேவில வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் விசையா போட்டாலும் பிரச்சனை இல்லை, உடையாது. ஏன்னா 3/4 வாசிக்கு வெந்துருச்சு. முழுசுமே வேகக்கூடாது, 3/4 வாசிக்கு வேகணும். மீதி 1/4 வாசிக்கு பாத்தீங்கன்னா அந்த குழம்புலதான் வந்து வேகணும். அப்படி இருந்தாதான் வந்து அந்த உருண்டை வந்து ருசியா இருக்கும். குழம்புல வந்து வெந்து வரும்போது சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் பச்சை உருண்டை போட்டிருக்கிறேன், அதுக்கு கூட இந்த வேக வச்ச உருண்டையும் நான் போட்டிருக்கிறேன். அதனால வந்து மெதுவா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து உருண்டை உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து இது வரைக்கும் வந்து கோலா உருண்டை குழம்பு செஞ்சதில்லை அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து செஞ்சு பாருங்க. பயப்பட வேண்டியதே இல்லை. உருண்டை வந்து உடையாது. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேல வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தலையை நம்ம தூவி விட்டுறலாம். வாசனை அப்படியே வீடு முழுக்க வாசனை கமகமான்னு இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க.
நல்ல திக்கான கிரேவி. ஆனா நம்மளுக்கு வந்து ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு பாத்துக்கோங்க. குழம்பு நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடுற அளவுக்கு நீங்க பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தது போதுன்ட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் எடுத்து தட்டுல போட்டும் காட்டிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உருண்டை வந்து முழுசு முழுசா இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து முழுசு முழுசா இருக்கும். ஒரு உருண்டை கூட உடையாதுங்க. நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே முழுசு முழுசா இருக்கும். எடுத்து சாப்பிடுறதுக்கும் நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்பதான் வந்து டக்குன்னு உடைஞ்சு போகாது. 1க்கு 2 நம்ம பிடிச்சாலும் வந்து அதுவுமே உடையும். அதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா. ஸ்பூன்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா உருண்டை உடையாம இருக்குது. இப்படிதான் வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு வந்து உடையாம செய்யணுங்க. சூப்பரா வருங்க. நீங்க பயம் இல்லாம பிகினர்ஸா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. நம்மளுடைய இந்த கோலா உருண்டை குழம்பு நம்ம சாதத்திலையும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, உருண்டை வெந்திருக்குதா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. பாருங்க கரண்டியில எடுத்து காட்டுற அப்படியே முழுசு முழுசாதான் இருக்கும். உடையாது. நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து உடையாம தான் இருக்கும். அதே மாதிரி இது குழம்புல நம்ம வேக போடும்போது மீன் குழம்புக்கு எப்படி நம்ம வந்து ஆவியில வேக வைக்கிறோமோ அதே மாதிரி அடுப்பு சிம்ல வச்சுக்கிட்டு நீங்க வேக வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உடையும். அதே மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்பூன் சின்ன கரண்டியை போட்டு எடுக்கணும். அடிக்கடி வந்து கரண்டியை போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. உருண்டை போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலக்கி விடவே கூடாது. எப்படி வந்து முழுசு முழுசா இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து உடைச்சு அப்படியே வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது பாருங்க ஒரு உருண்டையை நம்ம உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாதம் வந்து சூடா இருக்குது அவ்வளவுதான். எப்படி இருக்குது பாருங்க. நல்லா வெந்தும் வந்திருக்குது. சூப்பரா வந்து கறி வெந்தே வந்திருக்குது. இந்த உருண்டையும் வந்து அவ்வளவு ருசியா இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். காரமும் வந்து அளவான காரம் தான் சேர்த்திருக்கிறோம். அதனால டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த குழம்பு நீங்க வந்து சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஆனா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும்.